வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒஸ்தி படத்துடைய கதைச்சுருக்கம். இந்த படம் 2011 டிசம்பர் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் தரணி அண்ட் மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள். இந்த படத்துல சிலம்பரசன் அவர்கள் ரிச்சா நடிச்சிருக்காங்க. இது கூட சந்தானம், சோனு சூட் நடிச்சிருக்காங்க. சித்தன் ரமேஷ் இருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து இருப்பாரு. இதுல டேனியல் அப்படின்ற பேர்ல சோனு சூட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இருப்பார். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. இன்னொரு தேர்தலையுமே நம்ம நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்னா, 14 கிராமங்கள் கூடிய அந்த ஒரு போட்டி வந்து நடக்கும். அந்த 14 கிராமங்களுக்குமே இவர் வந்து பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த இப்போ வாக்கு போடுறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஓட்டுக்காக. அதுக்காக கொடுக்க போகும்போது சிம்பு தான் அதை போயிட்டு தடுப்பார். தடுத்து அதை ஃபுல்லாக பறிமுதல் பண்ணி வச்சுக்கிடுவார். பணமும் போய் சேரலை அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரை போய் பார்ப்பாரு. கலெக்டர் போய் எதுவும் ஆக்ஷன் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பணம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் சிலம்பரசன் வந்து அதை கொடுக்கவே மாட்டார். அவரே வச்சுக்கிடுவார். இதில் என்னென்னா, இவருடைய அண்ணனா இருக்கக்கூடிய பாலன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இருக்கிறவர் தான் சித்தன் ரமேஷ். அவர் வந்து பார்த்திங்கன்னா, நிர்மலா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அப்பா வந்துட்டு, நம்மளுக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால் நீ ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் நம்மளோட கடன் வந்து அடைக்க முடியும், அதனால இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் இவர் பறிமுதல் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா பணம், சிலம்பரசன் அவர்கள், அதில் எடுத்துகிட்டு போயிட்டு சித்தன் ரமேஷ் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்துருவாரு. இதை வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அது வந்து இவர் பறிமுதல் பண்ணி வச்ச பணம் அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது. இதில் என்னென்னா, டேனியில் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு ஒரு பஞ்சாயத்தில் வந்து விரட்டிட்டு போகும்போது தான் அவங்க வந்துட்டு ஹீரோயினை வந்து பார்ப்பாரு. யாரும் ரிச்சா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பார்ப்பாரு. அவங்கள வந்து பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அப்போ போயிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு வந்துட்டு அவங்க குடிகார அப்பா ஒருத்தர் இருப்பார். விடிவி கணேசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் அவங்க அப்பாவாக இருப்பார். பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து தெரிவார். அவருக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்கும். அம்மா வேற இல்லை, நான் மட்டும்தான் அப்பாவை வந்து பார்த்துக்கிறேன், அவரோட உடம்பு வந்து நான் தான் நல்லபடியாக பார்த்துக்கிறணும், நான் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த பானைகள்லாம் செஞ்சு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொழில் தான் பண்ணி தன்னோட அப்பா வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் என்னதான் அவங்க சம்பாதிச்சு வச்சாலும் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் அதை போய் குடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அப்போ சிலம்பரசன் அவர் போய் கேட்பாரு, இந்த மாதிரி உன் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா, நீ கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம இருந்தால் தானே இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவார், விடிவி கணேசன் அவர்கள். அதுக்கப்புறமா சிலம்பரசன் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவார். இது என்னன்னா, ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு வந்து சிலம்பரசன் சுத்தமாக பிடிக்காது. அவர் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. இதில் இவராக வேறு கல்யாணம் பண்ணவும் சுத்தமாக பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா, சிலம்பரசனுடைய அம்மா வேற இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து இருக்கும். அந்த இன்ஹேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மருந்து வந்து எப்போவுமே கையில் வந்து இருக்கணும். அவங்க அது வந்து அடிச்சுக்காம இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போனதுன்னா தெரியும். ஆனால் அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சோனு சூட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவங்க அண்ணனை வச்சே, அவங்க அண்ணனுக்கு வந்து பணம் தேவைப்படுறனால அவருக்கு அடியாளாக அவரே வச்சுக்கிட்டு வச்சுட்டு, நீ போய் உன் தம்பி வந்து கொலை பண்ணினா நான் வந்து உனக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அவர் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவனையும் உன்னையும் சேர்த்தே நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் வந்து சொல்லிடுவார், உங்கள் அம்மாவை நான் தான் கொண்டேன், வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன், அவன் தம்பி வந்து என்ன தான் நான் காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், அதான் அவனை பழி வாங்கிருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் வந்து கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏர்பைப் பொண்ணு போகும் இல்லையா, அதை வச்சே அவங்களை மூச்சு முட்டி அந்த சோனு சுட்டவர்களை வந்துட்டு சாகடிச்சிருவாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். அதாவது இவருக்கு வரக்கூடிய எதிரியை வந்து அவர் வந்து கொண்டுட்டது மாதிரியும், அவருக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்ட மாதிரியும் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக அவங்க அண்ணனுக்குமே அவர் விருப்பப்பட்ட மாதிரி பொண்ணையே அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார்.